டோனர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆல்கஹால் பேஸ்டு டோனர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நான் சொல்லக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. கம்மி பண்ணுறது தான் நீங்கள் வந்து பார்க்கணும். வித்தவுட் ஸ்ட்ரைப்பிங் த நேச்சுரல் ஆயில், இதுதான் வந்து கீ பேஸ். இந்த இதுதான் வந்து ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலாகவே இருக்கும். லைக் நீங்கள் எப்படி ஒரு மார்னிங் ரொட்டீனை வந்து எப்படி நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து த்ரூ அவுட் த டே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ நான் இப்போ சொல்ல போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாலே வந்து எடுத்து ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு பார்த்த உடனே ஸ்கின்ல வந்து தெரிஞ்சிடும். லைக் ஒரு மாதிரி ஷைனியாக இருந்த மாதிரி இருக்கும், ரொம்ப ஆயில் வந்து செக்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும், அடிக்கடி ஆக்னி பிரேக் அவுட்ஸ் வந்து இருக்கும். உடனே அவங்கள பார்த்த உடனே ஒரு மாதிரி என்ன வளைஞ்ச மாதிரி இருக்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கின் எப்போவுமே அப்படி இருக்குது. பிளாக் ஹெட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பிளாக் ஹெட்ஸ் அப்படின்னா மூக்கில் வந்து இந்த இடத்துல வந்து புள்ளி புள்ளியாக ஒரு பிளாக் கலரில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து அடிக்கடி இருக்குது. அந்த டைமுக்கு ஏதோ ஒரு சீரமோ ஒரு மாய்ஸ்சரைசரோ போட்டால் அந்த டைமுக்கு வந்து பெட்டராக இருக்கே தவிர திருப்பி வந்து ரிலாப்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. பிகாஸ் இந்த வீடியோவில் ஹோலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் எதனால இந்த மாதிரி எக்ஸசிவாக ஆயில் வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அண்ட் இதை வந்து எதனால நம்ம வந்து தடுக்கலாம், என்ன பண்ணக்கூடாது, எந்த மார்னிங் ரொட்டீன் நம்ம என்ன பண்ணணும், அண்ட் நைட் ரொட்டீன் வந்து என்ன பண்ணணும், மாய்ஸ்சரைசர், அப்புறம் ஃபேஸ் வாஷ், அப்புறம் சீரமாக இருக்கட்டும், க்ரீமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மொத்தமாக சொல்கிற வீடியோவாக தான் இருக்கும். ஆயிலி ஸ்கின் பீப்புள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். உங்களோட ஸ்கின்னுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கட் அண்ட் ரைட்டாக உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரிய வந்துடும். பிகாஸ் இதில் நம்ம ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பாயிண்ட்டும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அண்ட் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் 1.5x இல்லைன்னா 1.25xல வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்னா உங்களோட ஸ்கின்னில் எதனால் ஆயில் வந்து செக்ரேட் ஆகுது அப்படின்னா செபம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக செக்ரேட் ஆகுது. எதுலேருந்து வருது அப்படின்னா செபேஷியஸ் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாண்ட்லேருந்து வருது. ஸோ இந்த செபேஷியஸ் கிளாண்ட் வந்து ஓவர் ப்ரொடக்ஷனாக ஆயில் வந்து பண்ணுறதுனால உங்களோட ஸ்கின்னில் வந்து ஆயில் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகுது. மெயினாக எங்களோட ஆயுர்வேதாவில் 3 தோஷாஸ் வந்து சொல்லுவோம். லைக் 3 ஒரு காம்போனன்ட்ஸ் தான் வந்து நம்மளோட பாடியோட ஃபிசிக்கல் மென்டல் 2 ஹெல்த்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு 3 காம்போனண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். லைக் வாதம், பித்தம், கஃபம் அப்படிங்கிற 3 காம்போனண்ட்டு. இப்போ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா மெயினாக கஃபம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கஃபாவோட குணங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹெவியாக அந்த மாதிரி இருக்கும். பாடி, மைண்டு, அப்புறம் ஸ்கின்னு, இந்த 3 இதுலேயுமே நீங்கள் இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். என்னென்னா ஸ்கின்னில் என்ன அப்படின்னா ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருந்த மாதிரி இருக்கும், ரொம்ப க்ரீஸியாக அந்த மாதிரி இருக்கும். லைட் இப்படி தொட்டு எடுத்தோன்னாலுமே கையில் அந்த க்ரீஸினஸ் வந்து தெரியும். ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மை வந்து கையில் உங்களுக்கு தெரியும். அப்புறம் அந்த நோஸில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பிளாக் ஹெட்ஸ் வந்து நல்லாவே தெரியும். அப்புறம் இந்த இடத்துலலாம் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து நிறைய பேருக்கு இந்த காம்பினேஷன் ஸ்கின்னு சொல்லுவாங்க. லைக் டீ ஜோனில் மட்டும் ஆயிலியாக அந்த மாதிரி இருக்கும். டீ ஜோன் அப்படின்னா இந்த இதுதான் வந்து டீ ஜோன். ஒன்று இந்த டீ ஜோனில் ஆயிலியாக அந்த மாதிரி இருக்கும், இங்கே ட்ரையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இங்கே ட்ரையாக இருக்கும், இங்கே ஆயிலியாக இருக்கும். ஸோ இதை தான் வந்து காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னாலும் நீங்கள் ஆயிலி ஸ்கின் ரெஜிமெண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து அந்த ஆயிலி செக்ரெஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. குட்டி குட்டி போர்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, நம்மளோட ஸ்கின்னை வந்து மிரரில் க்ளோஸாக வச்சு பார்க்கும்போது ஸ்கின்னில் குட்டி குட்டி போர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த குட்டி குட்டி போர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா பெருசாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஃபீச்சர் உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ப்ளஸ் பாடியில் எந்த மாதிரி இருக்கும்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும், தூக்கம் அதிகமாக வரும். இது எல்லாமே நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா உங்கள் பாடியில் கஃபா அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாடியில் வந்து இருக்கும். ஸோ பாடியில் என்னென்னா ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, அடிக்கடி தூக்கம் வர மாதிரியே இருக்கும், சின்ன வேலை செஞ்சாலும் ஒரு மாதிரி டயர்டாயிருவீங்க, நிறைய வேலைகள் வந்து உங்களால் செய்ய முடியாது, எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு மாதிரி ஸ்லக்கிஷாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து செய்யணுன்னே உங்களுக்கு வந்து தோணாது, லைக் படுத்து இருந்தாலே நல்லா இருக்குது அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ரொம்ப ஸ்டேபிளான ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதுவும் ஒன்று, ஃப்ளக்சுவேட் ஆகாது. லைக் இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவே மாட்டீங்க, அவ்வளோதான். ஸோ இதெல்லாமே இருக்கும் இந்த கஃபா வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ மைண்ட்லேயும் அதே மாதிரி தான், ஓவர் திங்கிங் வந்து அதிகமாக இருக்காது. அதோட ஸ்கின்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னா இந்த ஒரு 3 தோஷா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வாத பித்த கஃபா, இந்த 3 இதில் ஒரு டீஅரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கு. அதனால மட்டும்தான் வந்து இந்த ஸ்கின் ஹெல்த், பாடி ஹெல்த் இது எல்லாமே வந்து அதை தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து எதனால இந்த மாதிரி ஆயிலி ஸ்கின் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஹெவி அண்ட் ஆயிலி ஃபுட்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்றதுனால, எஸ்பெஷலி பேக்கரி ஐட்டம்ஸ், இந்த பப்ஸ், ரோல்ஸ், கேக் ஐட்டம்ஸ், நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட்றது, ஆயிலி ஃபுட்ஸ், ஹெவி ஃபுட்ஸ், இதெல்லாம் தான். லைக் நம்மளோட டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாமே இதுக்கு கீழே தான் வரும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். செகண்ட் என்ன அப்படின்னா, நாட் மூவிங் அரவுண்ட். ஒரே இடத்துல நீங்கள் உட்காந்துட்டு இருந்தாலும் இது வந்து அதிகமாக தான் ஆக போகுது. ஒரே இடத்துல இல்லாமல், லைக் ஒரு பிகினராக நீங்கள் வந்து எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூட்டுங்க. நார்மலாக வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஏதாவது ஒரு பேசிக்கான ஒரு ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணலாம். ஜிம்முக்கு தான் போகணுன்னு அவசியமே கிடையாது. ஏதோ ஒரு பாடி மூமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ் to 1 hour வரை ஏதாவது ஒரு பாடி மூமெண்ட்ஸ் வந்து வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். ஆனால் உங்களோட ஒர்க்கே வந்து நல்ல ஓடி ஆடி உழைக்கிற மாதிரி ஒரு ஒர்க்காக இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறது மெயினாக அந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருப்பாங்களே, மெயின்லி வந்து இந்த ஐடி ஒர்க்கர்ஸு, ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்து வேலை பார்க்குற மாதிரி, இல்லைன்னா ஒரே இடத்துல நின்றுட்டே வேலை பார்க்குற மாதிரி இருக்கிற தொழில்கள் செய்கிற மக்களுக்கு வந்து இது ரொம்ப காமனாகவே இருக்கும். இது வந்து செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹாட் அண்ட் ஹியூமிட் வெதர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ரொம்ப ஹியூமிடாக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு பிம்பிள், ஆக்னி, அப்புறம் இந்த ஆயிலி ஸ்கின் வந்து அதிகமாக ட்ரிகர் தான் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக கேர் வந்து நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸ்கின்னாக இருக்கட்டும், பாடியாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து எக்ஸஸ் கேர் வந்து நீங்கள் கொடுக்கணும். இதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டீஹைட்ரேஷன். தண்ணி வந்து ஒழுங்காக குடிக்காமல் இருந்தீங்கன்னாலும் இந்த ஆயிலி ஸ்கின் வந்து அதிகமாக இருக்க தான் செய்யும். ஸோ தண்ணி நல்லா குடிங்க. முடிஞ்ச அளவு ஒரு 3 லிட்டராவது குடிக்க பாருங்கள். டெய்லியும் வந்து ஒரு ரிமைண்டர் செட் பண்ணியோ, இல்லைனா அந்த 3 லிட்டர் கேன் வாங்கியோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில் எப்படியாவது ஒரு 3 லிட்டர் தண்ணி வந்து குடிச்சிருங்க. ஸோ தண்ணி கரெக்டாக நீங்கள் குடிச்சிங்கனாலே அந்த பிசுபிசுப்பு தன்மைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். 5th என்ன அப்படின்னா, வீக் டைஜஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்ப்ராப்பராக இருக்குது. கான்ஸ்டிபேஷன் இருக்குது, இல்லைனா ஐபிஎஸ் இருக்குது, ஒழுங்காக வந்து மோஷன் ஒழுங்காக பாஸ் ஆகாது, இல்லைனா ரொம்ப டிசென்ட்ரி போகுது, சாப்பிட்ட உடனே வந்து மோஷன் போயிடுது அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் உங்களோட பாடியில் வந்து ஒரு கட் ஹெல்த் வந்து ரொம்ப இம்ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கட் ஹெல்த்தை வந்து ட்ரீட் பண்ணுங்கள். கட் ஹெல்த்தை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கனாலே எந்தெந்த ஆர்கனுக்கு எவ்வளோ நியூட்ரிஷன் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த கட்டே வந்து பார்த்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கட் ஹெல்த்தை வந்து முக்கியமாக கன்சிடர் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் வந்து கான்ஸ்டிபேஷனோ இல்லை ஐபிஎஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வயிறு சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுனாலும் அது டைரெக்டாக உங்களோட ஸ்கின்ல வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். மேஜராக நம்ம வந்து இப்போ ஆயிலி ஸ்கின் ரெமிடி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஸோ அந்த ஆயில் ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. பிகாஸ் நீங்கள் அந்த ஆயில் வந்து ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணுற மாதிரி உள்ள லைக் இந்த ரொம்ப ஃபோம் வர்ற மாதிரி ஒரு நல்ல நுர வர்ற மாதிரி ஃபேஸ் வாஷு, அப்புறம் ஹார்ஷான கெமிக்கல்ஸு, அப்புறம் வேறு ஏதாவது எக்ஸ்ஃபோலியேஷன்லேயே ரொம்ப ஹார்ஷான எக்ஸ்ஃபோலியேஷன் லைக் ஸ்க்ரப்பு இந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லா போட்டு தேய்ச்சா அது வந்து எக்ஸஸ் ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாயிரும் அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாமே தப்பு. டோனர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆல்கஹால் பேஸ்டு டோனர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஹார்ஷாக வந்து உங்களோட ஸ்கின்ல வந்து வேலை செய்ய போகுது. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, அந்த டைமுக்கு உங்களோட ஆயில் ப்ரொடக்ஷனை வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரைப் ஆஃப் பண்ணி எடுத்துரும். ஸ்ட்ரைப் ஆஃப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா, உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிரும். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதும் ஸ்கின் வந்து என்ன நினச்சிக்கும் அப்படின்னா, ரொம்பவே ட்ரை ஆயிடுச்சு, அப்போது இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷனை கூட கொஞ்சம் ஃப்ளேர் அப் தான் பண்ணிவிடுமே தவிர அது வந்து பெர்மனெண்ட்டாக வந்து கியூர் ஆக போகிறது கிடையாது. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கஃபா அப்படிங்கிற அந்த எலிமெண்ட்டை வந்து கம்மி பண்ணுறது தான் நீங்கள் வந்து பார்க்கணும். வித்தவுட் ஸ்ட்ரைப்பிங் த நேச்சுரல் ஆயில். இதுதான் வந்து கீ பேஸ். இந்த இதுதான் வந்து ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலாகவே இருக்கும். லைக் உங்கள் ஸ்கின்லேயே வந்து நேச்சுரல் ஆயில்ஸ் வந்து இருக்கும். அந்த நேச்சுரல் ஆயில்ஸை வந்து ஆஃப் பண்ணியும் எடுக்கக்கூடாது, இருந்தாலும் எக்ஸஸ் ஆயில் ப்ரொடக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணணும். அப்படின்னா ரொம்ப சூதனிங்கான எலமெண்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆயுர்வேதா பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்ம அந்த ஆயிலை வந்து டைரெக்டாக போய் அட்டாக் பண்ண
போகிறது கிடையாது. அந்த ஆயில் ப்ரொடக்ஷனை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த கஃபா அப்படிங்கிற இந்த ஒரு எலமெண்ட்டை நம்மளோட நார்மல்சி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலும் கட் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி விட்டோம்னாலே பாடி தன்னை போல் அதோட வேலையை வந்து பார்க்க போகுது. ஸோ இதுதான் வந்து 2 மேஜரான எலமெண்ட். லைக் உங்களோட நேச்சுரல் ஆயில் ஸ்டிப் ஆஃப் பண்ணக்கூடாது, அட் த சேம் டைம் ஆயில் ப்ரொடக்ஷனும் வந்து கொஞ்சம் கம்மியாகணும். இன்னொன்று என்னென்னா, ஸ்கின் பேரியர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸ்கின்க்கு மேலே ஒரு பேரியர் வந்து இருக்கும். அந்த ஸ்கின் பேரியரையும் நம்ம வந்து கெடுதலும் பண்ணிடக்கூடாது. நம்ம அந்த நேச்சுரல் ஆயில்ஸ் எடுக்கிறதுனால அந்த ஸ்கின் பேரியரும் சேர்த்து தான் நம்மளுக்கு வந்து வெளியே வந்துட போகுது. ஸோ இதை எதையுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் உள்ளேருந்து சரி பண்ணோம் அப்படின்னா அந்த ரெஃப்ளெக்ஷன், லைக் கட்டோட ரெஃப்ளெக்ஷன் தான் ஸ்கின் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒரு ரெஃப்ளெக்ஷன் உங்களுக்கு கரெக்டாக க்ளீனாக உங்களுக்கு வந்து மாறிடும். அதோட ரூட் காஸ் எதுலேருந்து ஆரம்பிச்சுது, உங்களுக்கு எதனால இந்த ஆக்னி பிரேக் அவுட் வந்தது, அதில் இருந்து தான் வந்து ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகாலே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 5 பாயிண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த டைமில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுங்க. லைக் சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து நல்லாவே கன்சியூம் பண்ணுங்கள். தண்ணி நல்லா குடிங்க. அண்ட் வெதருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னா ஸ்கின்னுக்கு ப்ரொடெக்ஷன் லைக் ஸ்கார்ஃபோ ஏதோ ஒன்று போட்டுட்டு வெளியே போங்க. அண்ட் மூமெண்ட் வந்து லைக் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸாவது ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு ஒர்க் அவுட் அப்படிங்கிறத. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டயட் அண்ட் லைஃப் ஸ்டைலை வந்து ஃபஸ்ட்டு வந்து மாற்றுறோம். அது மாற்றிட்டு அது கூட சைட் பை சைட் தான் நம்மளோட மார்னிங் ரொட்டீன் அண்ட் நைட் ரொட்டீன் வந்து வரப்போகுது. எவ்வளோ க்ரீம்ஸ், எவ்வளோ ஆயில்ஸ், எவ்வளோ இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தாலும் கூட டயட் அண்ட் லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணல அப்படின்னா நீங்கள் மேலே போடுற அந்த க்ரீம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு 20% வேணால் வேலை செய்யும். மிச்சம் இருக்கிற அந்த 80-70% வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன் இதில் இருக்குன்னா, என்ன சாப்பாடு வந்து வாயில் போடுறீங்க, அது ஒன்று, எவ்வளோ மூவ் பண்ணுறீங்க, எவ்வளோ கேலரிஸ் வந்து பர்ன் பண்ணுறீங்க. எக்ஸஸ் கேலரிஸ் உங்களோட பாடியில் இருந்ததுனாலும் அதுவும் உங்களோட ஸ்கின்னில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆக தான் போகுது. லைக் இது எல்லாமே இருக்குது. டயட்டு, லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. இந்த 3ம் வந்து ஸ்கின் ஹெல்த், பாடி ஹெல்த், மைண்டோட ஹெல்த் எல்லாத்துக்குமே வந்து இந்த 3 ஒரு விஷயம்தான். ஸோ இதெல்லாம் தான் 70-80%. மிச்சம் இருக்கிற அந்த 20-30% தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அந்த மார்னிங் அண்ட் நைட் ரொட்டீன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது ஃபர்ஸ்ட் வந்து காலையில் எந்திரிச்ச உடனேமே வந்து உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை, ரைனைட்டிஸ், இந்த மாதிரி சளி அதிகமாக பிடிக்கும், தலைவலி அதிகமாக இருக்குது, லைக் மைக்ரைன், அந்த மாதிரி பிரச்சனை இல்லை அப்படின்னா நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த ஒரு டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். லைக் காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு பஃபினஸ் வந்து நம்ம ஃபேஸில் வந்து இருக்கும். காலையில் நீங்கள் எப்படி ஒரு மார்னிங் ரொட்டீனை வந்து எப்படி நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து த்ரூ அவுட் த டே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு, லைக் மைல்டாக பண்ணுறதுக்கு ஐஸ் க்யூப்ஸ் வச்சு லைட்டாக வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒரு இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக ஃபேஸை வந்து ரின்ஸ் தான் பண்ண போகிறீங்க, வாஷ் பண்ண போகிறது கிடையாது. ஒரு தண்ணி வச்சு லைட்டாக கழுவி மட்டும்தான் எடுக்க போகிறீங்க. அதுக்கு வந்து ஐஸ் க்யூப் வச்சு பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தலைவலி, சைனஸு, ரைனைட்டிஸு, இல்லைனா த்ரோட் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி வந்து லைக் அபோவ் த கிளாவிக்கல், ஏதாவது கிளாவிக்கல்னால் இந்த ஏரியா ஓகேவா, இந்த ஏரியாவுக்கு மேலே ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா டோட்டலாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ஸ்டெப்பை, இந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறத. ஸோ பிகாஸ் நீங்கள் இந்த மைக்ரைன் இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் நீங்கள் இந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளேரப் ஆயிரும் உங்களுக்கு பிரச்சனை. ஸோ அதனால் ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷுக்கு வந்து ரொம்ப மைல்டான ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து எடுங்க. ரொம்ப ஃபோம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி, அதாவது நுரை வந்து அதிகமாக வர்ற மாதிரி உள்ள ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இன்னொன்று என்னென்னா, ஒரு நாளைக்கு 2 தடவைக்கு மேலே ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணாதீங்க. அடிக்கடி வந்து ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி எண்ணெய் வழிஞ்ச மாதிரி இருக்குது, அதனால 3-4 வாட்டி நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணாதீங்க. அண்ட் ஃபேஸ் வாஷ் கூட எக்ஸ்ஃபோலியேட் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து டெய்லியுமே பண்ணணும். எக்ஸ்ஃபோலியேட் வந்து ஒரு வீக்லி ட்வைஸ் வந்து பண்ணிக்கோங்க. எக்ஸ்ஃபோலியேட் அப்படின்னா ஒரு ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணுறது. ஸ்க்ரப்பும் எப்படி இருக்கணும்னா ஹார்ஷாக இருக்கக்கூடாது. லைக் அந்த பார்ட்டிகிள்ஸே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்ட் பார்ட்டிகிள்ஸாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டோன்னே அப்படி நெரு உங்களுக்கு ஸ்கின்னில் வந்து ஒரு மாதிரி குத்துற மாதிரி சென்சேஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. போட்டோன்னே ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கணும், ஜென்டிலாக இருக்கணும். அட் த சேம் டைம் மேலே இருக்கிற அந்த டஸ்ட்டு, டர்ட் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குற மாதிரியும் இருக்கணும். இதில் பெஸ்ட் என்னென்னா, நீங்கள் வந்து சாண்டல்வுட் பவுடர் இருக்கு இல்லையா, அந்த சந்தனம் உள்ள பவுட்ரு, அப்புறம் வந்து டர்மரிக், இந்த ரெண்டையும் வந்து கலந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரப் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் டெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. பேட்ச் டெஸ்ட் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கிற அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் எடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கிற
எடுத்துகிட்டு இந்த இடத்துல இந்த நெக்கில் ஏதோ ஒரு ஏரியாவில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் லீவ் ஆன் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் அதை வைப் ஆஃப் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு ரியாக்ஷன், ஏதோ ஒரு ரெட்னஸோ இல்லைனா ஒரு இச்சிங்கோ இல்லைனா ஒரு வீங்கின மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கண்டிப்பாக யூஸே பண்ணக்கூடாது. பிகாஸ் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது, அதனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ நான் இப்போ சொல்ல போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாலே வந்து எடுத்து ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் சென்சிட்டிவ் ஸ்கின் யார் யாருக்கு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிகாஷன் மாதிரி நான் வந்து சொல்கிறேன். ஸோ எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு வந்து சாண்டல்வுட், டர்மரிக் இதை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜென்டலாக வந்து ரப் பண்ணி நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னாலே ஓரளவு உங்களோட பிளாக் ஹெட்ஸ் இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இதை வந்து வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபேஸ் வாஷோ எக்ஸ்ஃபோலியேஷனோ இந்த ரெண்டும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டோனர் மாதிரி வந்து ஃபேஸில் போடணும். மார்க்கெட்டில் இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு டோனர் வந்து உங்களுக்கு செட் ஆகிருக்கு அப்படின்னா வெல் அண்ட் குட். அதுவே இப்படி எதுவுமே செட் ஆகலை, எந்த ஒரு டோனருமே செட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ரோஸ் வாட்டர்லேயும் நீங்கள் வந்து நல்லா ஸ்டீம் டிஸ்டிலேஷன் பண்ண ரோஸ் வாட்டர் இருக்கும், அந்த மாதிரி பிராண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லைனா நம்மளே ரோஸ் வாட்டர் வந்து நம்மளே வீட்டில் பண்ணலாம். ஏதாவது மெத்தட்ஸ் வந்து நம்ம யூடியூப்லேயே நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆர்கானிக்காக நீங்களே வீட்டில் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா தண்ணியில் வந்து கொஞ்சம் வெட்டி வேறு போட்டு நல்லா இமர்ஸ் பண்ண அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் வந்து டோனராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா உங்களோட அந்த ஒரு ஆயில் ப்ரொடக்ஷனும் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ரொம்பவே சூதிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு பாடிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கூல்னஸும் கொடுக்கும். ஸோ தேர்ட் என்ன அப்படின்னா மாய்ஸ்சரைசிங் வந்து எனக்கு ஆல்ரெடி ஆயிலி ஸ்கின்னு, மாய்ஸ்சரைசர் வந்து நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அதிகமாக தான் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் பரவாயில்ல, மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசரும் ஆயிலி ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா லைட்டாக இருக்கணும், ஜெல் பேஸ்டாக இருக்கணும், க்ரீம் பேஸ்டாக எடுக்காதீங்க. அந்த செரமைட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்தீங்க அப்படின்னா திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். அதெல்லாம் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு தான் வந்து அந்த செரமைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி மைல்டாக இருக்கிற மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஆலோவேரா பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஆயிலி ஸ்கின்னுக்கு. ஸோ அந்த கன்சிஸ்டன்சியும் பாருங்கள், திக்காக இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணாதீங்க. லைக் க்ரீமி கன்சிஸ்டன்சியாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணாதீங்க. ஜெல் பேஸ்ட் இல்லைன்னா வாட்டர் பேஸ்டாக இருக்குது அப்படின்னா அந்த மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீனும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனே யூஸ் பண்ணலாம். அது வந்து எக்ஸசிவ் ஆயில் ப்ரொடக்ஷன் கொடுக்கல அப்படின்னு உங்களுக்கு செட் ஆகிற சன்ஸ்க்ரீனுன்னு இருக்கும். இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து செட் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆகிற சன்ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும், அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அதுக்கு முன்னால் இந்த நான் சொன்ன ப்ராசஸ் இது எல்லாத்தையும் வந்து பண்ணி முடிச்சிருங்க. நைட் ரொட்டீன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி மேக்கப் வந்து வியர் பண்ணிட்டு போவீங்க. டெய்லி இந்த காஜல் அப்புறம் லிப்ஸ்டிக் இந்த மாதிரிலாம் வந்து டெய்லி போட்டு போகிற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அந்த மேக்கப்பை வந்து ஸ்டிப் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எனக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, திருப்பி ஒரு ஆயில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம் தான். இந்த ஜோஜோபோ ஆயில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து மேக்கப் அப்புறம் வந்து இந்த டர்ட் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கடுத்து வந்து ஒரு வார்ம் வாட்டரால் ஒரு ரின்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கடுத்து நான் காலையில் நீங்கள் போட்டிருப்பீங்க இல்லையா அதே டோனர், லைக் ரோஸ் வாட்டர் டோனராக இருக்கட்டும் இல்லைனா வெட்டி வேர் யூஸ் பண்ண டோனராக இருக்கட்டும், இந்த 2 டோனரில் ஏதாவது ஒரு டோனர் வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நைட் க்ரீம்ஸ் இல்லைனா நைட் சீரம்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுவும் வந்து ரொம்ப கூலிங் எஃபெக்டாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ், லைக் இப்போ நான் சொல்லக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த மஞ்சஸ்டா இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி இல்லைனா துளசி இல்லைனா நீம், சாண்டல்வுட், அப்புறம் வந்து சாஃப்ரான், இந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற ஏதாவது ஒரு ஆர்கானிக்கான ஒரு க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நைட் க்ரீமுக்கு. பிகாஸ் நீங்கள் நைட் க்ரீம் வந்து யூஸ் பண்ணும்போது நைட் டைம் வந்து நல்லாவே ஹீல் பண்ணும். நைட்டு நீங்கள் தூங்கும்போது ஸ்கின் வந்து நல்லாவே ஹீல் ஆகும். இது வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவன் ஆனது. ஸோ நைட்டு நீங்கள் வந்து போட்டுட்டு படுக்கும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு பெனிஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இதெல்லாமே பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் உங்களோட கட்டு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். லைக் டயட், அப்புறம் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ப்ளஸ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்கின்னில் வந்து நல்லாவே ஒரு சேஞ்சஸ் வந்து நல்லா தெரியும். அண்ட் சைட் பை சைடு இந்த ஒரு ரெஜிமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹோப் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பாய்.